Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரத ராஜா விலங்கியல் ஆசிரியர். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ. பாடம் 3 சாப்டர் 3 நமக்கு முடிச்சாச்சு இனப்பெருக்கனால. ஆனால் அதுக்கான புக் பேக் கொஸ்டினை நமக்கு மார்க் பண்ணல இன்னும். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு அந்த புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் கிளாஸ் ஒர்க் நோட் உங்களுக்கு இருக்குது. அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க. ஆன்சர் அப்படியே வரிசையாக எழுதிட்டு வந்துடுங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதலை அப்படின்னா டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு ஹைலைட்டர் வச்சு ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட இந்த வீடியோவில் என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாப்டர் நம்பர் 3 இன்னைக்கு படிச்சிடலாம். சரி, வீடியோக்குள்ளார போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. கீழ்வரும் கூற்றுகளின் பிழைகளை திருத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. கொடையாளியிடமிருந்து பெறப்பட்ட அண்ட செல் அந்த ஃபெல்லோபியன் குழாயில இடமாற்றம் செய்யும் முறைக்கு ஜிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். அண்ட செல் அப்படிங்கிறது கொடையாளி, பெண் கொடையாளியிலிருந்து பெறப்பட்ட ஒரு அண்ட செல். இந்த செல்லை கொண்டு போய் எங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க? ஃபெல்லோபியன் குழாய். ஃபெல்லோபியன் குழாயில இந்த பகுதிக்கு பேரு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், வெரி குட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்புல்லாவோட முக்கியத்துவம் என்ன? எஸ், இந்த இடம் தான் என்ன நடக்கும்னா கருவுறுதல் நடக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பெண் இன செல்ல அல்லது அண்ட செல்லை கொண்டு போய் ஃபெல்லோபியன் குழாயில வைக்கக்கூடிய இந்த முறைக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா புக்கில் ஜிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான முறையா தவறான முறையா? இதுனா தவறான முறை. ஜிப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட்டுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஜைகோட். அப்ப ஜைகோட் அப்படிங்கிறது கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் தான் ஜைகோட்னு சொல்லுவோம். ஆனா நம்ம கருவுறுதல் நடக்கிறதுக்கு மேல எதை வைக்கிறோம்? அண்ட செல்லை வைக்கிறோம். அந்த அண்ட செல்லுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா அண்ட செல்லுக்கு விந்து செல்லுக்கும் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இங்க எதை பிளேஸ் பண்ண போறோம்? கேமிட்டை தான் ஆம்புல்லா ரீஜன்ல வைக்க போறோம். அதனால இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஜிப்ட் கிடையாது, கிஃப்ட் அப்படின்னு மாத்திக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கொடையாளியிடமிருந்து பெறப்பட்ட அண்ட செல்லை கருப்பை நாளத்திற்கு இடமாற்றம் செய்யும் முறை கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதியிருப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 8 கருக்கோள செல்களுக்கு மேல் உள்ள கருவை கர்ப்பப்பையுக்குள் பொருத்தும் முறை. 8 கருக்கோள செல்களுக்கு மேல், அதுக்கு கிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிஃப்ட்டுக்கான ஆன்சரை ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட செல்லையோ அல்லது விந்து செல்லையோ அல்லது 2 செல்லையும் சேர்த்தோ ஃபெல்லோபியன் குழாயில வைக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் கிஃப்ட். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8 கருக்கோள செல்களுக்கு மேல் உள்ள ஒரு செல்லை. அப்ப 8 கருக்கோள செல்கள் முதல்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட செல், அடுத்து விந்து செல், ரெண்டையும் ஒரு பெட்ரி பிளேட்னா ஒரு கண்ணாடி தட்டுல போட்டுருவாங்க. இந்த கண்ணாடி தட்டுல அண்ட செல்லையும் விந்து செல்லையும் தனித்தனியா போட்டு என்ன பண்ணிடுவாங்க? இங்க வெளிக்கருவுறுதல் நடக்கும். வெளிக்கருவுறுதல்னா உடம்புக்கு வெளியில கருவுறுதல் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 2 செல் நிலை, அதுக்கப்புறமா 4 செல் நிலை, அதுக்கப்புறமா 8 செல் நிலை. இந்த 8 செல் நிலைக்கு அப்புறம் வரக்கூடிய கருவை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? கர்ப்பப்பையில வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன அப்படின்னா உன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? கிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு இன்ட்ரா யூட்டரைன் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட புக்ல 45ஆம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க கருப்பை உள் இடமாற்றம். கருப்பைக்குள்ளார 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிகமான செல்களை கொண்ட கருவானது கருப்பையினுள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு பேரு கருப்பை உள் இடமாற்றம். அதுக்கு பேரு இன்ட்ரா யூட்டரைன் டிரான்ஸ்பர்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிலோட் 375 என்பது ஒரு ஹார்மோன் வெளிவிடும் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கமே 39ல தாமிரம் வெளிவிடும் உள் கருப்பை சாதனங்கள், அதாவது கருப்பைக்குள்ள வைக்கக்கூடிய சாதனங்கள்ல, அதாவது இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, காப்பர் டீன்னு சொல்றோம் இல்லையா, அதுல தாமிரம் வெளிவிடும் உள் கருப்பை சாதனங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. CUT380A, NovaT, CU7, CUT380AG, மல்டிலோட் 375. இப்போ மல்டிலோட் 375 அப்படிங்கிறது தாமிரம் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஸ்டின்ல மல்டிலோட் 375 என்பது ஒரு ஹார்மோன் வெளிவிடும் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அதை அழிச்சிட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா மல்டிலோட் 375 என்பது ஒரு தாமிரம் வெளிவிடும் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும்.
அடுத்து குழந்தை வேண்டும் தம்பதியரில் ஆண் விந்து நீர்மத்தை உற்பத்தி செய்ய இயலாமல் போனாலோ அல்லது மிக குறைந்த விந்து செல் கொண்ட விந்து நீர்மத்தை உற்பத்தி செய்தாலோ அந்த தம்பதியர் குழந்தை பெற எம்முறையை பரிந்துரை செய்வீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம புக்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆண் விந்து செல்லை உற்பத்தி பண்ண முடியல அல்லது விந்து செல்லோட எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்தும் முறை. ஏற்கனவே பார்த்த முறை கருப்பைக்குள் 8 செல் நிலையை செலுத்தக்கூடிய முறைன்னு பார்த்தோம். அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த மெத்தட்ல கருப்பைக்குள்ளர விந்து செல்களை டோனார்னு சொல்லுவோம். யாராவது கொடையாளி இருந்தாங்க அப்படின்னா அந்த கொடையாளிகிட்ட இருந்து விந்து செல்லை வாங்கி கத்தீட்டர் அப்படிங்கிற ஒரு உபகரணத்தோட உதவியால விந்து செல்களை மட்டும் கருப்பையில செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன் சொல்லுவோம். IUI. கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்தும் முறையை பரிந்துரை செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த செயல்முறை குறைந்த எண்ணிக்கையில் விந்து செல்களை உற்பத்தி செய்யும் ஆண்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இம்முறையில் கணவர் அல்லது உடல் நலமிக்க விந்து கொடையாளிடமிருந்து யார் வேணாலும் விந்து கொடுக்கலாம், விந்து செல்களை கொடுக்கலாம். அது கணவர்கிட்ட இருந்து வாங்கலாம், கணவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியல, ஏன்னா கணவருக்கு தான் என்ன கிடையாது, வீரியமிக்க விந்து செல்கள் இல்லை இல்லையா. அதனால கணவர் அல்லது கொடையாளிகிட்ட இருந்து எதை வாங்கிக்கலாம் அப்படின்னா விந்து திரவத்தை வாங்கி அந்த விந்து திரவத்தை கருப்பையினுள் செலுத்தப்படும் ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா IUI, கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லி. உன்னோட புத்தகத்துல 44ஆம் பக்கத்துல கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துவது ஒரு முறை இருக்கும். அந்த முறையை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே எழுதணும். 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஜிப்ட் ICSI விரிவாக்கம் தருக கேமிட் இன்ட்ராஃபெல்லோபியன் டிரான்ஸ்ஃபர். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 8 செல் நிலை வந்ததுக்கு அப்புறமா அந்த 8 செல் நிலையை கொண்டு போய் எங்க வைக்கணும், கருப்பை நாளத்துல வைக்கணும் அல்லது அண்ட நாளத்துல வைக்கணும் அல்லது ஃபெல்லோபியன் நாளத்துல வைக்கணும். அதுக்கு பேரு ஜிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பார்ம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கிடையாது, ஒரே ஒரு அண்ட செல்லுக்குள்ளார மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமா ஒரு ஊசி மூலமா ஒரே ஒரு விந்து செல்ல செலுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பார்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கான விளக்கத்தை பார்த்துருங்க. கருமுட்டையை அண்ட நாளத்தில் செலுத்துதல், அதுக்கு பேர் தான் ஜிப்ட்னு சொல்லுவோம். ஜைகோட் இன்ட்ராஃபெல்லோபியன் டிரான்ஸ்ஃபர். மறக்காம இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறதையும் எழுதிருங்க. அதே மாதிரி அண்ட சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல், அண்டத்தின் சைட்டோபிளாசம், அண்ட செல்லோட சைட்டோபிளாசத்துல விந்து செல்களை செலுத்தக்கூடிய முறைக்கு பேரு இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பார்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து கருக்கொலை மற்றும் சிசு கொலை வேறுபடுத்துக. இதுவும் பப்ளிக்ல அதிக முறை கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கருக்கொலை மற்றும் சிசு கொலை. தாயின் கர்ப்பப்பையிலேயே பெண் சிசுவை கருக்கலைப்பு செய்வது. கர்ப்பப்பையிலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால அபார்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு கருக்கொலை, கருவை கொலை செய்யக்கூடிய முறை. கருனா என்ன சொல்லுவோம், 8 செல் நிலை அல்லது 16 செல் நிலை, அந்த நிலையில ஏதோ ஒரு நிலையில கருவை கொண்டோம்னா அதுக்கு பேரு கருக்கொலைன்னு சொல்லுவோம். அது எங்க, தாயின் கர்ப்பப்பையில அபார்ஷன் பண்றேன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி. சிசு கொலை அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, பிறந்த பின் பச்சிளம் பெண் குழந்தைகளை கொல்வது பெண் சிசு கொலை எனப்படும். எழுதிடலாமா? இந்த கருக்கொலை மற்றும் சிசு கொலைக்கான ஆன்சர் டெக்ஸ்ட் புக்ல 37ஆம் பக்கத்துல இருக்கு. தாயின் கர்ப்பப்பையிலே பெண் சிசுவை கருக்கலைப்பு செய்வது பெண் கருக்கொலை எனப்படும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த லைன் பாத்தீங்கன்னா பிறந்த பின் பச்சிளம் பெண் குழந்தைகளை கொள்வது பெண் சிசு கொலை எனப்படும் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன. பால்வினை தொற்று நோய் உள்ளவருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதால் வரக்கூடியதான் பால்வினை நோய்கள் சொல்லுவோம். இதுல 2 நோய் மெயினா கொடுத்திருக்காங்க. கல்லீரல் அலர்ஜி, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் HIV. இந்த ரெண்டுமே நோயாளி பயன்படுத்திய ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றை பகிர்வதால் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவும். அதோட மட்டும் இல்லாம ரத்தம் செலுத்துதல், ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ரத்தம் மாத்துறோம் அப்படின்னா யாருக்கு பால்வினை நோய் இருக்கோ அவங்களோட ரத்தத்தை மாத்திட்டோம் அப்படின்னா பால்வினை நோய் இருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு பரவும். அதே மாதிரி தொற்று கொண்ட தாயிடம் இருந்து சேய்க்கும் பால்வினை நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னென்ன எழுதணும்,
பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்ளுதல். யார் கூட? பால்வினை நோய் தொற்று உள்ளவங்களோட பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்ளுதல் முதல் ரீசனா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஹெச்ஐவியும் ஹெப்படைட்டிஸ் பியும் நோயாளி பயன்படுத்திய ஊசிகள் மூலமாகவும் பரவும், நோயாளிக்கு பயன்படுத்திய அறுவை சிகிச்சை கருவிகள் மூலமாகவும் பரவும், அதே மாதிரி நோயாளிகிட்ட இருந்து ரத்தம் வாங்குறதுனாலையும் பரவும். பால்வினை நோய் உள்ளவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அம்மாட்ட இருந்து யாருக்கு வரும்? குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாம தடுக்கலாம் அப்படின்னா, முன்பின் தெரியாதவர் அல்லது பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்த்தல். அதே மாதிரி கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல். ஏற்கனவே கருத்தடை உரைகளை என்னென்னு சொல்லிட்டு நான் நடக்கும்போது சொல்லியிருக்கேன். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில், ஏதாவது பிறப்புறுப்புல அரிப்பு அல்லது வேற ஏதாவது புண்கள் இருந்தது அப்படின்னா மருத்துவ ஆலோசனையுடன் முழு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல் ரொம்ப நல்லது. அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? முதல்ல முன்பின் தெரியாதவர்களுடன் பாலுறவு அல்லது பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும், கருத்தடை உரைகளை பயன்படுத்த வேண்டும், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்? டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 கொஸ்டின் தான் புக் பேக்ல 2 and 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. கிஃப்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிஃப்ட் முறையில், அதாவது கேமிட் இன்ட்ரா ஃபெல்லோபியன் டிரான்ஸ்பர், விந்து செல்லையோ அண்ட செல்லையோ ஃபெல்லோபியன் குழாயில வைக்கக்கூடிய முறைக்கு பேர் கிஃப்ட்னு சொல்றோம். பெண் இனச்செல்கள் அண்டநாளத்தில் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இன செல்களை கருப்பைக்குள் இடமாற்றம் செய்தால் இதே முடிவு தோன்ற வாய்ப்புள்ளதா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபெல்லோபியன் குழாய்க்குள்ளர அண்ட செல்லையும் விந்து செல்லையும் வச்சா நமக்கு கருவுறுதல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அண்ட செல்லை விந்து செல்லையும் கர்ப்பப்பையில வச்சு நமக்கு கருவுறுதல் நடக்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாய்ப்பு உள்ளது. ஏன் வாய்ப்பு உள்ளது அப்படின்னா, கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்தும் முறையை பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே இந்த மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா? கருப்பைக்குள்ளர விந்து செல்களை செலுத்தணும் அப்படின்னா விந்து செல்கள் நேரடியா போய் எங்க போயும் அண்ட செல்களோட இணைந்து கருவுறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இந்த முறையில ஏற்கனவே பார்த்தாச்சு. கணவர் அல்லது உடல் நலமிக்க ஒரு விந்து கொடையாளிடமிருந்து விந்து திரவம் சேகரிக்கப்படுகிறது. அண்டகத்தை தூண்டணும். அண்டகத்தை தூண்டணும்னா அண்ட செல்கள் நிறைய உற்பத்தி செய்யப்படும். இந்த சேகரிக்கப்பட்ட விந்து செல்கள் நுண்குழல் மூலம் கலவி கால்வாயினுள் செலுத்தப்படுகிறது. பின்னர் விந்து செல்கள் அண்டநாளத்தை நோக்கி நீந்தி சென்று கருவுறுதல் நிகழ்ந்து இயல்பான கர்ப்பம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இனச்செல்களைன்னு கொடுத்துருக்காங்க. இன செல்கள்னா அண்ட செல்லும் விந்து செல்லும் சேர்ந்ததுதான் இன செல்கள்னு சொல்லுவோம். ஒரு கர்ப்பப்பையில விந்து செல்லை மட்டும்தான் செலுத்தி கர்ப்பத்தை உண்டாக்க முடியுமே தவிர அண்ட செல்லை இங்க வச்சோம் அப்படின்னா அண்ட செல்லானது இந்த இடத்துல கருவுறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அண்ட செல்லால என்ன பண்ண முடியாது? நீந்தி ஃபெல்லோபியன் குழாய்க்கு போக முடியாது. ஆனா விந்து செல் என்ன பண்ணுவோம்? நீந்தி ஃபெல்லோபியன் குழாய்க்கு போகும். அப்ப நமக்கு அண்ட செல்லை இந்த இடத்துல செயற்கை முறையில தூண்டி அண்ட செல் வந்ததுக்கு அப்புறமா விந்து செல்களை கருப்பைக்குள்ள செலுத்தணும் அப்படின்னா இயற்கையான கர்ப்பம் அடைவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கடைசி வினா புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 and 3 மார்க்ல பனிக்குட துளைப்பு ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லுவோம். வளர் கரு பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தேவைதானா? கருத்தை தெரிவிக்கவும் கேட்டிருக்காங்க. ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துட்டாங்களா? ஆம்னியோசென்டசிஸ் என்பது குழந்தை பிறப்புக்கு முன் செய்யப்படும் ஒரு தொழில்நுட்பமாகும். இந்த தொழில்நுட்பத்துல என்ன பண்றாங்கன்னா, வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கருவோட குரோமோசோம் குறைபாட்டை கண்டறியலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் இருக்கு. குரோமோசோம் குறைபாடு இருந்துச்சுன்னா குறைபாடு உள்ள குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம்? அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்க இந்த டெக்னாலஜி இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த தொழில்நுட்பமானது தவறாக பயன்படுத்தப்பட்டு வளர்கருவின் பால் தன்மை கண்டறியப்படுகிறது. அப்ப குழந்தையோட பால் தன்மை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணாங்க? பெண் கருக்கொலை செய்ய வாய்ப்பு அதிகரிக்கிறது. எனவே இத்தொழில்நுட்பத்திற்கு சட்டப்பூர்வமான தடை அவசியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்? குழந்தை பிறப்பதற்கு முன்னால் செய்யப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் முதல் பாயிண்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? இந்த தொழில்நுட்பத்து மூலமா எதை கண்டுபிடிக்க போறோம்? வெரி குட், வளர்கருவோட குரோமோசோம் குறைபாட்டை கண்டுபிடிக்கலாம். 2வது பாயிண்ட் எழுதியாச்சு. 3வது பாயிண்ட் என்ன எழுத போறோம்? இந்த தொழில்நுட்ப முறையை தவறா பயன்படுத்தி குழந்தையோட பால் தன்மையை கண்டறிகிறாங்க. அதனால பெண் கருக்கொலை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த தொழில்நுட்ப முறை என்ன பண்ணணும்? சட்டப்பூர்வமா தடை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கிறோம். ஓகேங்களா? இதோட நமக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 and 3 மார்க் முடிஞ்சு. அடுத்த வீடியோல இதே லெசனுக்கான 5 மார்க் எப்படி படிக்கிறது, 5 மார்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.